இன்றைக்கு 17வது அற்புதமாக ஒரு முக்கியமான இயேசு செய்த அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோங்க. 38 வருஷமாய் ஒரே இடத்துல வியாதிப்பட்டு கடந்த ஒருவனை நோக்கி ஆண்டவர் போய் அவனை சுகப்படுத்தின விதம் தாங்க. இந்த 17வது அற்புதம் உங்கள் வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தின் வாழ்க்கையில், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு சொல்லி தான் இந்த இரவு நம்ம ஜெபிக்க போகிறோம். பல ஆண்டுகளாக பல இக்கட்டான சூழலில் இந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லையா, இதுக்கு பதிலே இல்லையா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய விடுதலை இதிலிருந்து என்னால் பார்க்கவே முடியாதான்னு சொல்லி உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களையும் எந்தெந்த சூழலில் எப்படியெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்கிறது மாத்திரம் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இந்த இரவு ஆண்டவர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். அதை மையப்படுத்தி தான் ஒரு 10 ஜெப குறிப்புகளை ஏற்படுத்தியிருக்கோம். ஒருவேளை நீண்ட காலமாக, நீண்ட நேரமாக, நீண்ட வருஷங்களாக எதுக்கெல்லாம் விட தெரியலையோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு விட வேணும்னா இந்த 10 ஜெப குறிப்புக்காக ஜெபிங்க. ஜெபிச்சுட்டு படுங்க. நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், நிச்சயம் ஆண்டவர் அதற்கான பதிலுக்கு நேராக உங்களை கொண்டு போவார். இந்த 10 ஜெப குறிப்புகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே ப்ரேயர்னு ஒரு டெக்ஸ்ட் அனுப்புங்க. நான் அதை உங்களுக்கு அனுப்புகிறேன். விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டு படுங்க. இயேசு எப்படி அவனை தேடி போனாரோ அதுபோல் உங்கள் வாழ்க்கையில் இந்த இரவு அவர் உங்களை தேடி வந்து உங்களை அவர் சுகப்படுத்துவார். ஏமா